ஐசோன்னு ஒருத்தர், அந்த பீரியட் நான் சொல்றது 11, 12, 13 அந்த வருடங்கள்ல வந்திருப்பேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்திருப்பேன். அதனால் உங்களுக்கு நினைவு இருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் பாஸ்டர் ஐயா கூட நான் ஒரு 13, 14 வருடம் தொடர்பில் தான் இருந்தேன். ஆமாம், ஆனால் வந்து போகலை. ஃபோனில் பேசுவோம், ஊழியத்தில் இருந்தோம், சாதிக்கு முழங்கால் அப்படி அநேக ஐக்கியத்தில் இருந்தோம். ஐயா கூட தொடர்பில் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் நான் கால் பண்ணி பேசினேன், இப்படி நாங்கள் குடும்பமாக திருச்சபைகளுக்கு கடந்து சென்று ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு. நம்ம திருச்சபைக்கு வாங்கன்னு அழைத்தாங்க. ஆகவே எனக்கு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் உங்களுடைய திருச்சபையின் போதகர் ஐயா ஈவை ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்களா? பரவாயில்ல, ஏதாவது உற்சாகமாக இருக்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குன்னா எனக்கே சத்தம் கேட்கலையா? எத்தனை பேருக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னு ஆசை இருக்குது? ஹல்லேலூயா! நல்ல தேவனை நம்ம தெய்வமாய் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் செய்திக்கு முன்னால கொஞ்ச நேரம் உங்களோட நான் ஒரு காரியத்தை இடைப்பட விரும்புகிறேன். ஆண்டவர் யாரோட இருந்தாருன்னா தாவீதோட இருந்தார். அப்படி நிறைய பேர் சொல்லலாம். ஆமாம், பைபிள் ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஆண்டவர் இருந்திருக்கிறார். அதில் விசேஷமாக நான் தாவீதை எடுப்பேன். நீங்கள் வாசிங்களேன். 2 சாமுவேல் 1 சாமுவேல் மன்னிக்கணும், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகிறது. நீங்க எடுக்கலன்னா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தானாம். பிரியமானவர்களே, புத்திமானாய் நடந்தான் தாவீது. தன்னுடைய செய்கைகள்ல எப்படி நடந்தானா? புத்திமானாய் நடந்தானா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நீங்க நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களா? அதுல ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுதுன்னு ஆரம்பிக்காது. ஆகையினால வேதம் சொல்லுகிறது அப்பொழுது என்று ஆரம்பிச்சா அதுக்கு முன்னால ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். அப்பொழுதுன்னா எப்பொழுது அப்படி ஒரு கேள்வி எழும்பணும். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னது என்று நீ உணர்ந்து அந்த புத்திமானாய் நடப்பதற்கு என்ன வேணும்? புத்தி வேணும். பிரியமானவர்களே, நான் பேச உங்களுக்கு புரியுது இல்ல? நீங்க என்ன கவனிங்க. புத்திமானாய் நடப்பதற்கு என்ன வேணும்? அதுதான் சொல்றாரு. அப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படும் பயம் இன்னது என்று அறிந்து தேவனை அறியும். அந்த அறிவு, அந்த புத்தி எப்ப வரும்? நீங்க அது 1ல இருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 2:1ல இருந்து வாசிங்க. என் மகனே, சொல்றாரு அநேக காரியங்கள் உண்டு. ஆனா நீங்க ஒரு காரியத்துக்காக உங்களுடைய செவியை சாய்க்கணுமா? நம்ம எதுக்கு சாய்க்கிறோம்? நம்முடைய காதுகளில் விழுகிற சத்தம் எல்லாம் தேவனுக்கு அடுத்த காரியமா இருக்கிறதா? சிலருக்கு பழைய பாடல், சினிமா பாடல் பழைய பாடல் சிலருக்கு என்ன செய்யுமா? இல்லை சொல்றாங்க. கிறிஸ்தவர்களே அநேகம் பேர், நான் உங்களில் யாரையும் குறை சொல்லலை. தேவை இல்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? புரியலையோ நான் பேசுறது? இந்த புரணி பேசுவாங்க தெரியுமா? அடுத்தவங்க கதையை பேசுறாங்க இல்லையா? இந்த கதை பேசுறது பைபிள் பிரகாரம் உகந்தது அல்ல பிரியமானவர்களே. சங்கீதக்காரன் சொல்கிறான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து பாருங்களேன். வாசிங்க சங்கீதம் 15 2, 3, 4 வாசிங்க. உத்தமனாய் நடந்து
அவன் தான் கர்த்தருடைய பர்வதத்துல ஏறுவான். அவர் சொல்லுகிறாரு, அவன் அதை நீங்க அவன் போட்டுக்கலாம், யாருனாலும் தான், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். பிறருடைய கதையை கேட்கறதுல பேசுறதுல சிலருக்கு என்னது அலாதி. ஏதாவது ஒருத்தரை பத்தி ஒரு குறைய நமக்கு தெரிஞ்சுட்டா அதை போய் யார்ட்டையாவது சொல்லாம, யார்ட்டையாவது இறக்காம, அல்லது அவங்களுக்கு எளிமை, அவங்களுடைய எதிராளியானவங்கிட்ட கொண்டு போய் அதை சொல்லாம இவங்களுக்கு என்ன வராது. சிலருக்கு பிரியமானவர்கள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நீங்க உங்களுடைய செவியை எதுக்கு திறக்கணுமா? ஞானத்துக்கு திறக்கணுமா? சங்கீத நீதிமொழிகள் சொல்றாரு, உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து. தொடர்ந்து நீதிமொழிகள் வாசிங்க. புறங்குற கூடாது என்பதை நான் சொல்லிட்டு போறேன். இல்ல, நீதிமொழிகள் 2. உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு அவர் சொல்றாரு. உங்களுக்கு இங்க இருந்து சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைய, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைய நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமா பிரியமானவர்களே? இது எனக்கு இல்லை, இது ஊழியருக்கு, இது எனக்கு இல்லை, இது அவங்களுக்கு, இது எனக்கு இல்லை அவங்களுக்கு, இது எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு இல்லை பிரியமானவர்களே. இந்த வேதம் எல்லாருக்கும் சொன்னோம். எப்படி ஆசீர்வாதத்தை எல்லாரும் சுதந்திரிக்க விரும்புகிறோமோ அப்படி தேவனால் சொல்லப்படுகிற காரியங்களை கண்டிப்பா தேவனுடைய வார்த்தைகளை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமா? சொல்றாரு, அப்படியே வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை பத்திரப்படுத்தணுமா பிரியமானவர்களே? அவர் சொல்றாரு, ஞானத்தை நீங்க அழைக்கணுமா? எத்தனை பேர் கூப்பிடுறீங்க ஞானத்தை? யார் ஞானம்? ஞானம் எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 1:31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் பிரியமானவர்களே. அந்த ஞானத்தை நீங்க கூப்பிடணும். வரும் வாரும் என்று நீ என்ன செய்யணும்? அழைக்கணும் பிரியமானவர்களே. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, அதுக்கப்புறம் புத்தியை சத்தமிட்டு அழைக்கணுமாம். பாட்டு பாட சொன்னாலே நம்ம வாயை திறக்கிறது. உங்களை சொல்லல, நான் அநேக திருச்சபைகளுக்கு கடந்து சொல்லுவேன். அப்படி போகும்போது சில திருச்சபைகள்ல ஏற்றுக்கொள்வாங்க, சில திருச்சபையில விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவரு நம்மளே பேசுறாரு. சங்கீதம் எடுத்தாங்க. உண்மையிலேயே நான் சங்கீதம் நல்லா வாசிப்பேன். நான் சங்கீதத்தில் தான் பயிற்சி வைக்கப்பட்டவன். அப்போ நான் நின்று அமைதியாக கவனித்தேன். சகோதரிகள் பக்கம் கொஞ்சம் பேர் வாசித்தாங்க, எல்லாரும் கூட வாசிக்கலை. ஆனால் சகோதரர் பக்கத்துலேருந்து சத்தம் கேட்குமான்னு நான் அப்படி கவனித்து பார்த்தேன். ஆண்டவருக்கு முன்னால் அவங்களுக்கு காய்க்கிறதுல, ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வாசிக்கிறதுல தெரியலன்னா கூட முயற்சி பண்ணுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காம வேற என்ன நம்ம செஞ்சு வைக்க போறோம்? வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க யோசித்து பாருங்களேன். பிள்ளைங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரி கூட்டு போறீங்க. கண்ணும் கருத்துமா சிலர் பிள்ளைங்களை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்து, ஆமாம், அவங்களுக்கு நல்ல அன்பு பாராட்டி எல்லாம் செய்கிறாங்க. சீராட்டி பாராட்டி வளர்த்து அந்த பிள்ளைங்க இடத்துல அன்பை எதிர்பார்க்கும் போது அந்த பிள்ளைங்க அந்த பெற்றோர் மேலே அன்பு செலுத்தாம இருக்குமானா அந்த பெற்றோருடைய இருதயம் எப்படி இருக்கும்? நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்யறாரா? உங்களுக்கு தெரியாமலேயே, உங்க நாலேஜுக்கு எட்டாமலேயே, உங்க நாலேஜுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு வர வேண்டிய தீங்க தேவன் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னால் அதை சொல்ல முடியும் பிரியமானவர்களே. நான் அதை சாட்சியா சொல்ல முடியும். நம்முடைய அறிவுக்கு தெரியாது, நம்முடைய நாலேஜுக்கு எட்டாது. பின்னாட்களை சொல்லுவார் ஆண்டவர். அப்படிதான் ஒருத்தன் போய் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு போனான். இப்போ நம்ம ஒடிலாம் போனால் நேரம் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்களா, ஏசாயா 1:2-3 வாசிங்களா.
வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, சொல்ற, நான் பிள்ளைகளை வளர்த்து நான் வளர்த்தேன், நான் ஆதரித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி இருக்கும் பாருங்களா. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டுக்கிறோம், நம்ம கலகம் பண்ணல, நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழுகிறோம்னு. தப்பா நினைச்சிடாதீங்க. தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனால வேதம் சொல்கிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிரிச்சிக்க, வெறுமனை சிரிச்சிக்கல பிரியமானவர்களே, கடிந்து கொண்டு சிரிச்சிப்பார். ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு விதமா தேவன் நடத்துவார். ஆனா அவர் சொல்ற, நான் ஆதரித்தேன், நான் அவங்கள வளர்த்தேன். ஆனா அவங்க என்ன செய்றாங்க? இது எப்படி? ஒரு பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளை நமக்கு எதிராக செயல்படுமானா அந்த தாய் தகப்பனுக்கு மனம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். மாடு தன் எஜமானனை, கழுதை தன். மாட்டுக்கு இருக்கிற அறிவு என் ஜனங்களுக்கு இல்லை என்று ஏசாயா மூலமா தேவன் விளம்புகிறார். பிரியமானவர்களே, இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? வேதனையான காரியம். ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு ஆராதனை? ஆனா நம்ம எத்தனை மணிக்கு வர்றோம்? நீங்க யாரையும் குற்றப்படுத்துறது நம்முடைய வேலை இல்லை. நீங்க யோசிக்கணும். நான் சிறுவனா இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு அதை சாட்சியோட சொல்றேன். எங்க வீட்டுல மொத்தம் 11 பேர். எல்லாம் கவனிங்க. என் கூட பிறந்தது மொத்தம் எத்தனை பேர் சொன்னேன்? 11 மெம்பர்ஸ். 11 பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கிறோம். கைத்தட்டுங்களா, ஒரு அழியா சொல்லுங்களா. 11 பேரை பெற்ற மகராசி. எங்க அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க. எங்க அப்பா கர்த்தருக்கு நித்திரை அடைஞ்சிட்டாங்க. எங்க அப்பா எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சர்ச்சு 9 மணி. நான் அப்போ போனது கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப்னு சொல்லி ஒரு பெரிய சபை. 91 வரைக்கும் அதில் போயிருந்தோம், 91 வரைக்கும். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் 9 மணிக்கு சர்ச்சு ஆரம்பம்னா எங்கள் அப்பா 11 வரைக்கும் கூப்பிட்டுட்டு, அதாவது அது இழுத்துக்கிட்டுன்னு சொல்லலாம், இழுத்துக்கிட்டு 8:55க்கு சர்ச்சில் நாங்கள் உட்காந்துருப்போம். எல்லாரும் ஒன்று போல வரிசையாக அப்படி உட்காந்தா ஸ்டெப்பாக இருக்கும், அப்படியே இருக்கும். 11 பேர், பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம். நடந்த சம்பவம் பிரியமானவர்களே, நான் பொய்யெல்லாம் பேசுகிறேன். பைபிள் படிக்கலன்னா எங்கள் வீட்டில் அடி விழும். ஆனால் எங்கள் சர்ச்சில் அப்படி போய் நான் அப்படிலாம் வளர்ந்துமே, எங்கள் பாஸ்டர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது வசனம் வாசித்தா, தம்பி நல்லா வாசிப்பான், ஆனால் கை கொண்டு ஜீவிப்பானா தெரியாதுன்னு எல்லாரும் முன்னால அப்படியே சொல்லுவாங்க. நான் அதை கேட்டு என்ன செய்ததில்லை, சோர்ந்து போனதில்லை. ஆனால் நமக்கெல்லாம் இப்போ நாங்கள் போகும்போது ஃபேனு, அந்த ஃபேன்லேருந்து காற்றும் வராது. ஃபேனுக்கு நேரம் கீழே உட்காந்துருந்தா காற்று வரும். நாங்கள்லாம் சின்ன பசங்க முன்னால் பின்னால் போகணும், எங்களை எங்கே செஞ்சிருவாங்க, எங்கேயாவது ஒரு பொருட்டாவே எங்களை எண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பாருங்களேன், நல்லா விஸ்தாரமான மேல் அறையை கொடுத்துருக்கிறாரு. நல்லா குளிரூட்டப்பட்ட அறை, ஏசி, அழகான சேர்ஸு. பக்கத்துலேயே தான் அதிகமாக வீடு இருக்கும். யாராவது ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கீங்களா சர்ச்சுக்கு? 10 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து நாங்கள் வரேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? தெரியல, இருக்கலாம். ஒருவேளை இருந்தவங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கட்டும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, மாடு தன் எஜமானனை அவர் சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு, மாடுக்கு இருக்கிற அறிவு என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியையும் அதுக்கு தெரியும்பா. எங்க ஊர்ல பரவாயில்ல, நீங்க எங்க கவனிங்க, எங்க ஊர்ல குப்பல்றதுக்கு மாட்டு வண்டி. இப்போ டிராக்டர், லாரி எல்லாம் வந்துட்டு, அப்போ மாட்டு வண்டி. அந்த மாடை அந்த நுகத்துல பூட்டின உடனே, வண்டியில ஏற்றின உடனே அது கரெக்டாக என்னமா செய்யும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும், அந்தந்த இடத்துல இருக்கிற குப்பை தொட்டியில் போய் கரெக்டாக நிற்குங்க. அதுக்கு யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை, அதுக்கு டீச்சர் இல்லை, அதுக்கு இப்படி உபதேசத்தை கற்றுக் கொடுத்தது யாரும் கிடையாது. முதல்ல அப்படி பயிற்சி தான், டெய்லி கூட்டு போவான். அதனால அது வழக்கத்தின்படி சரியா அது போய் அப்படி தூக்கணும்னா மாடு உள்ள போய் அதை தன்னுடைய கழுத்தை கொடுக்கும், அப்படியே அது கூட்டிட்டு போகும். எஜமானியே அது கூட்டிட்டு போயிடும். ஆண்டவர் படைப்புல மிருக ஜீவன்கள் கூட ஆண்டவருக்கு சொன்னதை செய்து கேட்கிறத கொடுக்குது. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும்.
என் ஜனங்களோ எப்படி இருக்காங்களா? எத்தனை வேதனை தெரியுமா? இது தேவனுடைய அங்கலாய்ப்பு. பிரியமானவர்களை, நான் ஆதரித்தேன், நான் வளர்த்தேன் என்று சொல்லுகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுடைய கையின் பிரயாசம் அல்லது உங்களுடைய வாலிபம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய சம்பாத்தியம் உங்களை வளர்த்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் வளர்த்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு நீங்களாம் எப்படி இருக்கணும்? நம்மளாம் எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். பிரியமானவர்களே, அதை தேவன் எதிர்பார்ப்பார். சொல்றாரு, தாவீது எப்படி நடந்தானா? மகா வாசிங்க 1 சாமுவேல் 18:14. என்ன புத்திமானாய் நடந்தானா? வேதம் சொல்லுகிறது அவனுடைய செய்கை எல்லாம், அவன் செய்கை எல்லாம் எப்படி இருந்துச்சான்? அதுல ஒரு பிரதானமான காரியத்தை நம்ம வாசிக்கணும் அல்லது நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சங்கீதம் 26:8 வாசிங்களா? அவன் சொல்றான், வனாந்தரத்துல இருந்தவன், ராஜாவுக்கு பயந்து தெருவா ஓடுனவன், அவன் சொல்றான், அவன் ஆலயத்துக்கு எவ்வளவு மகிமை கொடுத்துருக்கான் பாருங்க, எவ்வளவு கனத்தை கொடுக்குறான் பாருங்க. கர்த்தாவே, உங்களுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, அவனுடைய வாஞ்சையெல்லாம் எதன் மேல இருந்தது? ஆலயம், அது மகிமை தங்கியது, நான் அதன் மேல ஆசையா இருக்கிறேன் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, நமக்கு வாஞ்சையெல்லாம் எங்க இருக்குது? நம்முடைய வாஞ்சையெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சிலருக்கு பணம். எனக்கு வயசு 50 ஆக போகுது. நீங்க என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். பணம் தான் சிலருக்கு பிரதானமானது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டா? இந்த தாவீது, எல்லாரும் கவனிங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். இந்த தாவீது சொல்லுங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். இவனுக்கு அரசாளுவதை பற்றிய அறிவே கிடையாது. ஆனா அவனை வனாந்தரத்தில் ஆண்டவர் ட்ரெயின் பண்ணார். கவனிங்க, மாபெரும் ரகசியம். பிரியமானவர்களே, அவனுக்கு அரசாளுவதை பற்றிய அறிவே கிடையாது. அவன் ஆடு மேய்த்தவன். ஆனா அவனை ஆண்டவர் என்ன தரமா செஞ்சாரு? நீங்களாம் யோசித்து பாருங்களேன். இஸ்ரவேல்ல ஆடு மேய்க்கிற தொழில் ரொம்ப கேவலமா நினைப்பாங்களாம். அதாவது அவங்களுக்கு அதுதான் தொழில். ஆனா மேய்க்கிறவனை, ஏன்னா அவங்க வேலைக்கு ஆள் வச்சு அடிமைகளை வச்சு தான் செய்வாங்க. தாவீது பெரிய சிறந்த குடும்பத்தில் பிறந்தவன். அவங்க அப்பா சனகரிப் சங்கத்திலேயே உறுப்பினராக இருந்தவன். பெரிய மினிஸ்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுடைய பையனை அவங்க அப்பா அவ்வளவு நேசிக்கலன்னு சரித்திரம் சொல்லுது. அவன் ஆடு மேய்ச்சான். அப்படி ஆடு மேய்க்கிறவன். இப்ப நம்ம ஊர்ல குப்பை வண்டியை ஓட்டுறவன் இல்லை, இந்த குப்பையெல்லாம் அள்ளி அள்ளி போடுறாங்க இல்லையா, இருக்கிறதுலே அடிமட்ட வேலைன்னு வச்சுக்கிடுவோம். அந்த வேலையை செய்யறதுக்கு சமம்னு வச்சுக்கிடுவோம். அவ்வளோ இழிவா இல்லைன்னு பார்ப்பாங்க. அல்லது செப்டி டேங்கை க்ளீன் பண்ணா அவனை போய் யாராவது என்ன செய்வாங்க? உயர்வா மதிப்பாங்களா? ஆனால் அது வேலை தான், தொழில் தான், தவறு கிடையாது. அந்த அளவுக்கு ஆடு மேய்க்கிற தொழில் அவங்க இழிவா மேய்க்கிறவன நினைப்பாங்களா? அப்படிப்பட்ட சூழல்ல கடந்து வந்தவன் என்று சான்றுகள் சொல்றாங்க. நான் சொல்லலை, எனக்கு தெரியாது, வேத ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்டவன் கவனிங்களேன், கனவுல கூட நம்ம ராஜாவாக நினைச்சிருக்க மாட்டான். எப்படி? தூங்கும்போது கனவுல கூட நான் இஸ்ரவேல்ல பெரிய ராஜாவாகன்னு என்ன செஞ்சிருக்க மாட்டான். அவன் நினைச்சிருக்க மாட்டான். அவனை பத்தி பேசுனவங்களா இருப்பாங்க. அவன் சொல்லியிருப்பான், ஊர்ல அப்படி நடமாடும் போது, போகும்போது, வரும்போதெல்லாம் இருப்பான், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் இப்ப கஷ்டப்படுறேன், என்னை சவுல் விரட்டுறான், நான் ஓடிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? ஒருவேளை அவன் சொல்லி இருந்தா அவன் நண்பர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? தாவீது சம்பவங்களுக்குலாம் தெரியுமில்ல, தாவீதை சவுல் விரட்டுவான், அவனை ஊருக்குள்ளே அவன் கிடையாது, ஆனா அவன் போர்ப்படை தளபதியா இருந்தான். அப்படியே இருக்க கீழே யுத்தங்கள்லாம் நடத்துன்னு சொல்லி சவுல் நிப்பாட்டி வச்சிருந்தான். திரும்ப தன்னுடைய பொண்ணை கொடுத்துருந்தான். நீங்க வீட்டில் போய் வாசிங்க, ஒன்றும் சமயம் இல்லை. அப்படி இருந்துமே அவனை வீட்டுக்குள்ளே அவனை தங்க விடல, அரண்மனையில் அவன் என்ன செய்யல,
தங்க விடல சவுல், விரட்டிக்கிட்டே இருந்தான். அவன் வனாந்தரத்துல இருந்தான். அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். அவன் தான் நினைச்சிருக்க மாட்டானே, அவன் கூட இருக்கிற நண்பர்கள், அவன் கூட இருக்கிற சொந்தம் உறவு, அவனுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், இனப்பட சத்துக்கள் அவனை பார்த்து சொல்லுவாங்களா, ஆமா வருங்காலத்துல உன்ன ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நீ நிச்சயமா ராஜாவா? யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா? இல்ல நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இல்ல பிரியமானவர்களே, ஒருத்தர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவன் அந்த உயர்வுக்காக எந்த முயற்சியும் பண்ணல. அவன் ஆடுதான் மேய்ச்சான். அவன் சொல்றான், மகிமை தங்கி அவருடைய வாசஸ்தலத்தின் மேல நான் வாஞ்சியா இருந்தான். இதுதான் அவன் செய்த காரியம். சங்கீதம் 63:1-2 வாசிங்க, இப்ப புரியும் உங்களுக்கு. தேவனே, அவன் சொல்றான், நீர் என்னுடைய தேவன். அதுக்கப்புறம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த அதிகாலமே தேடுகிற பழக்கம் இருக்குது. இந்த குளிர்ல காலையில எந்திக்கிறதே பெரிய சவாலா இருக்கு. இதுல உங்களுக்கு அதிகாலையில வேற எந்திரிச்சு தேடணுமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடணும். பிரியமானவர்களே, தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிற தேவன். அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாரமே உங்களை தேடுகிறேன். அதுக்கப்புறம் பாருங்களா, வறண்டதும், அவன் சொல்றான், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான, அவன் சொல்றான், அந்த இடத்துல வறண்டது, விடாய்த்தது, தண்ணீரற்ற இடத்துல தான் நான் இருக்கிறேன். ஆனா என் மாம்சமானது தண்ணீரை வாஞ்சிக்கிறது என்று சொல்ற, என் ஆத்துமா உண்மை தாகமா இருக்கிறது அவன் சொன்னான். என் மாம்சம், என் நாவு தாகத்துல வரலன்னு சொல்ல. பிரியமானவர்களே, அவன் சொல்றான், என் ஆத்துமா யார் மேல? தேவன் மேல தாகமா இருந்தது. என் மாம்சமும் உண்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே அதே மாதிரிதான் இருக்கிறான். இப்படிதான் இருந்தனா, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்ததுனால நீ இதை எனக்கு காண்பித்து நான் கண்டேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, அவன் பார்த்தான் அவருடைய மகிமைய, அவன் பார்த்தான். அதுக்கு சான்று இருக்கு. பிரியமானவர்களே, சான்று இருக்கு. இப்ப அதுக்குள்ளலாம் போனா நேரம் ஆயிடும். நான் செய்திக்கு போகல, பயப்படாதீங்க. உங்க டயத்துக்கு நான் முடிச்சிருவேன். எனக்கு 10 நிமிஷம் கொடுத்தா நான் செய்தி கொடுப்பேன். எவ்வளவு நேரம் கொடுத்தா நான் செய்தி கொடுப்பேன். ஏன்னா நான் பயிற்சிக்கப்பட்டது அப்படி. 13 நிமிஷம் 7 நிமிஷம் நான் செய்தி கொடுத்துருவேன். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். பிரியமானவர்களே, அவன் சொல்றான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து, வாசிங்க 42:1 சங்கீதம். அதுக்கு ஒப்பனை சொல்றான். பிரியமானவர்களே, நான் எப்படி ஆண்டவரை வாஞ்சித்து கதறுதான் தெரியுமா? ஏதோ ஒப்புக்கு இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சைக்கு போகணுமே, ஐயா கேட்பாங்களே, இத்தனை வருஷம் போயிட்டமே என்று சொல்லி நான் ஆலயத்துக்கு வருவதில்லை. நான் மானானது நீரோடையை அது வாஞ்சித்து அத மாதிரி கத்துவோம். பிரியமானவர்களே, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. நம்முடைய நோக்கம் எல்லாம் வருஷம் பூரா நானா வந்துட்டேன் சர்ச்சைக்கு, காலேஜுக்கு போற மாதிரி அட்டெண்டன்ஸா எப்படி இருக்குது? உள்ளான ஆழத்திலிருந்து தேவனை தேடணும். பிரியமானவர்களே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடணும். நான் சொன்னல, எங்க வீட்டுல எல்லாரும் சரியான நேரத்துக்கு போவோம். நான் ஆலயத்துக்கு போகாத நாட்களை எண்ணிடலாம். புரியல நான் பேசுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும்? எனக்கு 50 வயசு ஆக போகுதுன்னு சொல்றேன்னா, நீங்க வருஷங்களை நாட்கள்லாம் கணக்கு போட்டீங்கன்னா, எங்களுக்கு புதன்கிழமை எங்க பைபிள் ஸ்டடி இருக்கிற மாதிரி அங்கே எங்களுக்கு புதன்கிழமை பிரேயர் மீட்டிங் உண்டு. அப்போ அதில் கூட நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா எங்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கூப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ கண்டிப்பில் எங்களை வளர்த்தாங்க. நல்லா எல்லாருமே பைபிள் பிடிச்ச காரியங்களில் நம்ம வசனம்லாம் மனப்பாடம் பண்ணணும். பண்ணலைன்னா அடினா அடி, அவ்வளோ அடி. ஆனால் இன்னைக்கு அந்த வசனங்கள்லாம் படித்ததுனால நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேச, பகிர்ந்து கொள்ள, பிரசங்கம் பண்ண
அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையினால உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய காரியத்தை அசதியாக செய்யாதீங்க. இதுவரைக்கும் அநேகம் பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் 2026 பிப்ரவரி மாதம் எத்தனாம் தேதி? 9ஆ 8ஆ? இன்னைக்கு கரெக்டாக எல்லாம் நல்லா நினைவாக இருக்கிறீங்க. 8ஆம் தேதி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாக நம்முடைய மாணவர்கள் நேசிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போய் டிக்கெட் எடுக்கணும்னா, ஃப்ளைட்டில் பயணம் பண்ணணும்னா, ட்ரெயினில் போகணுன்னா உங்களுக்கு அதை நிற்குமா அது அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஃப்ளைட்டில் போகிறது இருக்கட்டும், ட்ரெயினில் போகிறதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்திருக்கிறது எங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க, நம்மை பாதுகாக்கிற தேவனை ஆராதிக்க, நமக்கு நன்மை செய்கிற தேவனை ஆராதிக்க, நம்மை காத்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அநேக இக்கட்டுகளுக்கு, அநேக தீங்குகளுக்கு, அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிற நம்மளை அவர் போஷித்து காப்பாற்றி, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்கிறது போல குறைவுகள் இருக்கும்போதும், நம்ம மீறுதல் பண்ணும் போதும், நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போதும், நம்ம தேடாது இருக்கும் போது கூட நம்ம மேல அவர் அன்பு மாறாமல் வைத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பைபிள்ல சான்று இருக்கு. தேவன் நம்ம மேல வைத்த அன்புல ஒருபோதும் மாற்றம் இல்லை. நான் தான் அவரை விட்டு தூரம் போறேனே ஒழிய அவர் என்ன விட்டு தூரம் போறது ஒருபோதும் கிடையாது. நம்மள அவர் வர முடியாத இடத்துல போய் நான் இருந்தா கூட அவர் அன்பின் கயிற்றா நம்மளை கட்டி என்ன செய்யறாரா? பாட்டு மட்டும் நம்ம பாடிடுவோம். ஆனா அதுக்கு பொருள் என்ன? நான் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டா கூட என்ன விடுறது இல்லை. அவரு என் அன்பின் கயிற்றால் கட்டி என்ன செய்யறாரா? எத்தனை அன்பு தெரியுமா? அவருடைய அன்பு அதை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, அதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, ஆமா அதுக்கப்புறம் நீங்க வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததா இருக்கும் பிரியமானவர்களே. தேவனை அறியணும். நீங்க தேவனை அறிகிற அறிவுல வளரணும். அதான் வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கிருபையில கேட்போம். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க யோபு 36:29 நினைக்கிறேன், வாசிங்க. 38:25 பாலும் அந்தரவெளியுமான பூமி எங்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். போதும். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? இது ஆண்டவர் தான் பேசுறாரு. தம்முடைய வாயை திறந்து சொல்கிறார் பிரியமானவர்களே. இது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக வாழ்ந்த யோபு புஸ்தகத்தில் உள்ளது என்று சொல்கிறார்கள். அவர் சொல்றாரு, பாலும்னா அது ஆகாது, அது உதவாது, அது நீ அந்த அந்த நிலம் எதுக்குமே யூஸ் இல்லை. அந்த அப்படிப்பட்ட இடத்துக்கு பேர் தான் பாலும்னா அது ஆகாத ஒரு நிலம். பாலும் அந்த வெளியுமான தரையை கூட திருப்தி செய்ய என் ஆண்டவரால் முடியும் பிரியமானவர்களே. நீங்க நினைக்கலாம் நம்மளை எப்படி ஆண்டு பயன்படுத்த முடியும்? நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா உங்களை தேவன் என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். வேதம் அப்படிதான் சொல்லுது. பாலும் அந்த வெளியுமான தரையை எல்லாம் நீங்க தானே இருக்கிறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுது இல்ல? பாலும் அந்த வெளியுமான தரையை அவர் என்ன செய்யறாரா? உதவாது. இது உதவாக்கிறன்னு சொல்றத கூட என் ஆண்டவர் உயர்த்துவார் பிரியமானவர்களே. அதான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேனே. தாவீது அரசாங்கத்துக்காக, ராஜாவருக்காக ஒரு முயற்சியும் பண்ணல. 2 சந்தர்ப்பம் கிடைச்சது. அதை கூட அவன் செய்யல. எதிரியை கொல்லல. அதை பத்தி பின்னாட்களை கட்டத்துக்கு சித்தமானா திரும்ப நீங்கள்லாம் என்ன அழைக்க சொல்லி உங்க ஐயா என்ன அழைச்சா நான் உங்களோடு பேசுறேன். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யுடையது, ஒருபோதும் மாறாது. அவர் சொல்றாரு, பாலும் அந்த வெளியுமான தரைய நான் திருப்தியாக்கி, அந்த திருப்தியாக்கலோட நிறுத்தல, அதுல முளை கிளம்பி அதுல முளைக்கும்படி செய்து நான் விளைச்சலை தருவேன் என்று சொல்றாரு. நீங்க விளைச்சல் கொடுத்தா நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. அதான் வேணும், தேவனுடைய திட்டம். அதற்காக மழையை வர்ஷிக்க பண்ணுவாராம், அதுக்கான நீர்க்கல்களை அவர் செய்வாராம், அதற்கான எல்லா முயற்சியும். உங்களால செய்ய முடியாதத, அதான் வேணும் அர்த்தம். உங்களால செய்ய முடியாதத உங்களுக்காக ஒருவர் செய்கிறார். அவர் நம்ம இயேசு பிரியமானவர்களே. அதான் நம்முடைய தேவன் பிரியமானவர்களே. மழையை நம்மள வர்ஷிக்க பண்ண முடியாது. இவங்க என்ன செயற்கையில செஞ்சாலும் தேவன் செய்யற மாதிரி. எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு கொலையங்கர் செல்ல. அங்க எப்படிதான் தீப்பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு ஒரு 40 தென்னை மரம் இருக்கு, 10 தேக்கு மரம், 2 பெரிய மாமரம் இருக்கு. அந்த சுற்றுப்புறங்கள்லாம் தீப்பிடிச்சிட்டு அப்படியே எரிஞ்சுது. அந்த காஞ்ச புல், மே மாசம்
அந்த புல் அந்த மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் கொஞ்சம் காஞ்சி தொங்கிட்டே இருந்ததுனால பனைமரம் கிளம்பரம் அப்படியே எல்லாம் அப்படியே சுற்றி பிடிச்சிட்டே இருந்தது. அப்படியே என் தோட்டத்துக்கும் வந்துட்டு என்ன ஆண்டவரே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய பாதிப்பு இல்லாமல் மரங்கள் எதுவும் சேதம் இல்லை, ஆனால் கொஞ்சம் சேதம் அப்படியெல்லாம் எரிஞ்சு ஒரே பயங்கரமான வெக்க. தீ பிடிச்சா கூட காப்பாற்றிட மாட்டேது, அந்த வெக்கையில காப்பாற்றுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ வெக்கையாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வெளியே பக்கத்தில் கிணறுலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் குளிர பண்ணணும். அப்படி குளிர பண்ணும்போது தான் நான் யோசித்தேன், அந்த நம்மளால நினைச்சா அப்படி ஒரு மழையை இல்லை எவ்வளவு தண்ணி போட்டாலும் அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் குளிர பண்ண முடியல. வெக்க வந்து மேலே ஏறிட்டு, பூமிக்கு மேலே எக்கச்சக்கமான வெக்க ஏறிட்டு. அந்த வெக்க அந்த அனலை எங்களால குளிர பண்ண வைக்கவே அந்த ஊருக்காரங்க எத்தனையோ பேர் பண்ணாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு மழை பெஞ்சது, அந்த பூமியவே குளிர பண்ணிட்டு பிரியமானவர்களே. அதை யார் செய்ய முடியும்? உங்களுக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் தேவன் உடைச்சி நிர்மூலமாக்குவார். உங்களுக்கு விரோதமா இருக்கிறத எல்லாவற்றையும் தேவன் நினைச்சவாரு. எதிராக பேசினவெல்லாம் தாவீது ராஜாவானவன சொல்லியிருப்பான். என்ன சொல்லுவான்? இல்லை எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் சொல்லல. அவன் ஆண்டவர் நல்லா, அவன் ஆண்டவர் தாவீது ஆண்டவர் நல்லா தேடுறான். சொல்லுங்களேன், ஆண்டவர் நல்லா ஆராதிச்சான், ஏதாவது சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லா துதிச்சான், ஆண்டவர் நல்லா பாடுறான், எனக்கு தெரியும் அவன் எப்படி முன்னுக்கு வருவான்னு. ஆனா ராஜாவான்னு கூட நான் நினைச்சல. எலும்பு இல்லாத நாக்கு நம்ம தோத்தா இப்படி பேசும், நம்ம ஜெயிச்சா நம்ம அதெல்லாம் பத்தி என்ன செய்ய வேண்டாம். அவர் சொல்றாரு, பாலும் அந்த வெளியுமா உலவாரியா அப்படின்னு உலகம் சொல்லட்டும், விஞ்ஞானம் சொல்லட்டும், மருத்துவம் முடியாதுன்னு சொல்லட்டும், நீங்க வாஞ்சியா இருங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன் சொன்னா எல்லாரும் சொல்ல முடியும். அவன் சொல்றான், ஸ்பெஷலா சொல்றான், நீ என்னுடைய தேவன், அதிகாரமே உண்மை தேடுவேன், மரணத்ததும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நேரத்தில் என் ஆத்துமா உண்மை தாகமா இருக்கிறது, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. எப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டான் பிரியமானவர்களை தாவீது. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த தேவன் நம்மை வழிநடத்துகிறார். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்